ஹே கைஸ் இன்னைக்கு நம்ம முக்கியமான மார்க்கெட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். நிறைய முக்கியமான விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. அதை நான் ஏ டு இசட் இந்த வீடியோவில் சொல்கிறேன். நம்ம சேனலில் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஃபண்டட் அக்கௌண்ட்னா என்ன? எப்படி நம்ம வந்து கிரிப்டோவை இந்த ஃபியூச்சர் ட்ரேட் இது எல்லாமே வந்து லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறது, நம்ம ஓன் மணி இல்லாமல் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோ நான் வந்து போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். ட்ரேட் பண்ணுறவங்க கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. நம்ம சேனலில் ஒவ்வொரு மாதமும் மை கிரிப்டோ ஃபண்டிங்கோட $10,000 ஃபண்டட் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா கிவ்வே கொடுத்துட்ருக்கோம். 3 பேருக்கு கொடுத்துட்ருக்கோம். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா சிம்பிள் தான். இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கணும். இதிலிருந்து ரேண்டமாக நாங்கள் 3 பேரை செலக்ட் பண்ணி ஒவ்வொரு மாதம் லாஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 17ஆந்தேதி இந்த 20ஆந்தேதி அந்த ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா கிவ்வே வந்து கொடுப்போம். 3 பேருக்கு கொடுப்போம். ஜாயின் பண்ணிக்கோங்க. கிவ்வே வின்னர்ஸும் வந்து நான் டெலகிராம் சேனலில் வந்து சொல்லுவேன். நீங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் தான் முக்கியமான மார்க்கெட் அப்டேட்டாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அங்கே தான் நான் எல்லாமே கொடுப்பேன். டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா ட்ரம்போட தீர்ப்பு வரப்போகுது. நெகட்டிவாக வரேன்னு தான் சொல்கிறாங்க. நானும் அதான் எதிர்பார்க்குறேன். அதனால மார்க்கெட் மொத்தமாக டம்ப் ஆகிருமா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியாது. ஏன்னா எப்போவுமே நான் நியூஸை வந்து பெருசாக நம்ப மாட்டேன். அதுக்கு ஒரு முக்கியமான நீங்கள் ஒரு பாயிண்ட்டாக பார்க்கலாம். இந்த பேங்க் ஆஃப் ஜப்பானோட நியூஸு வந்துச்சுன்னா அவ்வளோதான் மொத்தமாக கீழே போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. நியூஸ் வந்து நெகட்டிவாக வந்து ஆனால் எதுவுமே நடக்கலை. இந்த மாதிரி தெரியல எனக்கு ஈவினிங் வந்து நியூஸ்னால எவ்வளோ தூரத்துக்கு மார்க்கெட் மூவ் ஆகும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியாது. ஆனால் டெக்னிக்கலாக இப்போ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிட்காயின் வந்து முக்கியமான ஒரு வீக்லி எஃப்இஜியை வந்து டேப் பண்ணியிருக்கு. டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். எஃப்இஜினா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரியும். முக்கியமான வீக்லி எஃப்இஜி. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த 52 வீக் இஎம்ஏயும் வந்து பக்கத்துலேயே வரும். மார்க்கெட் வந்து நான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட் வீடியோவில் நமக்கு இந்த $99,000 இல்லை ஒரு $1,00,000 மேலே ஒரு வீக்லி கேண்டில் க்ளோஸ் வேணும். அப்படி க்ளோஸ் வச்சு அப்படின்னா மார்க்கெட் இதில் இருந்து இந்த மாதிரி நான் எதிர்பார்ப்பேன். இல்லை அப்படின்னா இந்த இடத்துல இருந்து இதில் இருந்து $74,000 வாரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். பார்க்கலாம் இன்னும் 1 வாரம் 2 வாரத்தில் வந்து தெரிஞ்சிடும். மார்க்கெட் இங்கேயா இல்லை இந்த மாதிரியான்னு தெரிஞ்சிடும். பிட்காயின் இப்போ இருக்க சிச்சுவேஷன் பார்த்திங்க அப்படின்னா மேலேயா கீழேயா அப்படின்னு தெரியாமல் மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரிப்பட்ட ஒரு டபுள் மைண்ட் செட்டில் இன்றைக்கி இப்போது எதனால் அப்படின்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா நான் இந்த இடத்துலேயே சொல்லியிருந்திருப்பேன். 1% மேலே போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிட்காயினை எதிர்பார்க்கணும் அப்படின்னா மினிமமாக இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ணி மேலே வந்து போகுது. இப்போது மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் பார்க்குறேன். ஆனால் இன்னும் ஸ்ட்ராங்காக மேலே போனோம் அப்படின்னா மினிமமாக இந்த $99,000 இந்த $1,00,000 மேலே வந்து வீக்லி கேண்டில் க்ளோஸ் வேணும். இல்லை அப்படின்னா இப்போ இந்த இடத்த டேப் பண்ணியாச்சு. ஒருவேளை இன்னைக்கு நியூஸ் வந்து இந்த இடத்துல இருந்து ஏதாவது ஒரு கண்டிப்பாக ஒரு மேனிபுலேஷன் இருக்கும் அந்த டைமில் அடிச்சுக்கிட்டு கீழே ஒரு ட்ரெண்ட் லைன் போகுது பாருங்கள். இந்த ட்ரெண்ட் லைனு கீழே வந்து ஒரு டெய்லி கேண்டில் க்ளோஸ் வச்சு அப்படின்னா மார்க்கெட்டை வந்து இங்கே இருந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இல்லை இந்த நியூஸில் வந்து லைட்டாக இந்த இடத்துல இருந்தே திரும்ப இந்த இதுக்கு மேலே வந்து வீக்லி கேண்டில்லாம் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா இங்கே இருந்து நான் வந்து பிடிசி வந்து இன்னும் மேலே போகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பேன். இது கரெக்டாக நமக்கு தெரியறதுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு வாரம் 2 வாரங்கிட்ட ஆகிறேன்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் மேலேயா கீழேயா அப்படி ஒரு கரெக்டாக தெரியாமல் ஒரு நடுநிலையாட்டே வந்து நிற்க பார்க்கலாம். ஒரு கன்சால்டேஷன் ரேஞ்சுன்னு சொல்லலாம். ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது. எப்போவுமே இந்த மாதிரி ஒரு கன்சால்டேஷன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இதுலேருந்து கொடுக்குற அந்த மூவ் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். அது டவுன் சைடாக இருக்கட்டும் இல்லை அப் சைடாக இருக்கட்டும் எந்த மூவ் கொடுத்தாலுமே அது வந்து பெருசாக இருக்கும். அதுக்கு நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து நிறைய இடத்துல பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்கள். ஒரு கன்சால்டேஷனுக்கு அப்புறமா கொடுக்குற மூவ் வந்து பெருசாக இருக்கும். இந்த இடம் பாருங்கள். அந்த மூவ் வந்து பெருசாக இருக்கும். அதே மாதிரி இந்த இடம் பாருங்கள். கொடுக்குற மூவ் வந்து பெருசாக இருக்கும். நீங்கள் எல்லா இடத்துலையுமே இதை நீங்கள் உங்களால் நோட் பண்ண முடியும். ஒரு கன்சல்டேஷனுக்கு அப்புறமா எப்போவுமே வந்து ஒரு பெரிய மூவ் இருக்கும். இந்த இடம் பாருங்கள், இந்த இடம் பாருங்கள், இந்த இடம் பாருங்கள், இந்த இடம் பாருங்கள். எல்லா இடத்துலையுமே வந்து இது நடக்கும். அதே மாதிரி இப்போது நமக்கு வந்து ஒரு கன்சல்டேஷனில் தான் இருக்குது. மேலே போனாலும் பயங்கரமாக மூவ் ஆகும், கீழே போனாலும் பயங்கரமாக மூவ் ஆகும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் ஒரு வாரத்தில் தெரிஞ்சிடும். பிட்காயின் டாமினன்ஸை பார்த்திங்க அப்படின்னா வீக்லி டைம் ஃப்ரேமில் வந்து டவுன் ட்ரெண்ட் நல்லாவே இருக்குது. இப்போது கரெக்டாக ஒரு வீக்லி எஃப்இஜியில் டேப் பண்ணிக்கிட்டு திரும்ப வந்து கொஞ்சமாக டம்ப் ஆகுது. டெய்லி டைம் ஃப்ரேம்லேயும் கீழே இருக்க ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் டவுன் பண்ணியிருக்கோம். இதில் இருந்து கீழே விழுறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். வெயிட் பண்ணி பார்ப்போம். கரெக்டாக இங்கேருந்து கீழே விழுந்தால் தான் இந்த 2026 பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி டம்பானால் தான் நம்ம எதிர்பார்க்குற ஆல்ட்காயின் டீசன் எல்லாமே வந்து நடக்கும். எத்தீரியமும் அதே மாதிரி தான். இங்கேருந்து மேலே போனோம் இந்த இடத்துல இருந்து. இதுவும் பார்த்திங்கன்னா வீக்லிலேயே வந்து அந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கோம். டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா இன்னும் அது க்ளீனாக தெரியும். ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகி மேலே போயிருக்கோம்.
நீ இதில் வச்சு பார்த்தா கூட கரெக்டாக இருக்கும். சில விஷயங்களெல்லாம் வச்சு பார்க்கும்போது பாசிட்டிவாக இருக்குது, சில விஷயங்கள் வச்சு பார்க்கும்போது நெகட்டிவாக இருக்குது. இது எல்லாத்துக்குமே நமக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கணும் அப்படின்னா இந்த பிட்காயினோட அடுத்த மூவ் தான். இந்த 99K மேலே வந்து க்ளோஸ் ஆகட்டும். ஒருவேளை இப்படி கூட நடக்கலாமான்னு தெரியல. பிட்காயின் வந்து நியூ ஆல் டைம் ஹை போகாமல் ஆல்ட் காயின்ஸ் மட்டும் தனியாக மூவ் ஆகி ஒரு ஆல்ட் காயின் சீசன் நடக்குமா? இல்லை எத்தீரியம் மட்டும் தனியாக மூவ் ஆகி ஆல்ட் காயின் சீசன் நடக்குமா? இப்படிங்கிற மாதிரி பல டைப்பில் இப்போ யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ டேஸ் வந்து ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆச்சு. நம்ம ஒரு விஷயத்த வந்து கரெக்டாக அப்படியே பிடிச்சி போயிட்டே இருந்தோம். ஆனால் இப்போ ஹிஸ்ட்ரி எதுவும் ரிப்பீட் ஆகாதனால நம்ம டெக்னிக்கலாகவும் சரி, குளோபல் எக்கனாமியெல்லாம் வச்சு தான் வந்து இதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆல்ட் காயின்ஸ் எல்லாம் பம்பாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம டெலகிராம் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நான் வந்து போட்டிருந்தேன். ரீசன் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நான் அதை தெளிவாக மென்ஷன் பண்ணி போட்டிருந்தேன். முக்கியமான இந்த 52 வீக் இஎம்ஐயில் வந்து இந்த வீக்லி கேண்டில் வந்து டேப் ஆகியிருக்கும். டேப் ஆன டைம்லேயே வந்து போட்டிருந்தேன். நம்ம டம்ப் ஆகிறதா இருந்தால் இதிலேருந்தே டம்ப் ஆகும். ஆல்ட் காயின்ஸ்லாம் ஒரு பம்பாக வாய்ப்பு இருக்கும், பம்புற வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கரெக்டாக என்ன நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோமோ அதே மாதிரி மோஸ்ட்டாக நிறைய ஆல்ட் காயின்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பம்பாச்சு. முக்கியமாக கன் வந்து ஒரு 200% பக்கம் வந்து மேலே போயிடுச்சு. நம்ம போர்ட்ஃபோலியோவில் நிறைய இருந்த குவான்டிட்டி அப்படின்னா வந்து கன் தான் வச்சுருந்தேன். நிறைய வேல்யூவில் வந்து கன் தான் வச்சுருந்தேன். மினிமம் டார்கெட் பார்த்திங்க அப்படின்னா இதில் போட்டிருந்தேன். மினிமமாக இந்த சைக்கிளில் நான் வந்து இந்த ஆல்ட் காயின் சீசன் நடக்கும்போது மினிமம் $0.2 மேலே போகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறேன். ஆனால் நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு லிக்விடிட்டி இருக்கும், ஒரு டார்கெட் இருக்கும். இந்த சார்ட்டுமே நான் முன்னாடியே போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு டார்கெட் பார்த்திங்க அப்படின்னா 0.03, செகண்ட் டார்கெட் வந்து 0.032 இந்த லெவல் வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செகண்ட் டார்கெட் வரைக்கும் ரீச் ஆகியிருக்கு. இனி ஒரு வேளை ஒரு கரெக்ஷன் வரலாம். இந்த கரெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா ஈஸியாக வந்து 0.019 இந்த லெவல் வந்துக்கிட்டு திரும்ப மேலே போகலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன். நான் ஆல்ரெடி வந்து இந்த 0.026 வந்து செல் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணேன்னா இன்றைக்கி காலையில் பார்க்கும்போது இந்த 4 ஹவர் வந்து ட்ரெண்ட் வந்து பிரேக் அவுட் ஆகிருந்து. அப்போ என்ன பண்ணேன்னா ஓகே இதுலேருந்து மேலே போச்சுன்னா நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா இதுதான் 0.03 தான் போகும். அதனால் என்ன பண்ணேன்னா இதில் எல்லாத்தையும் பை பண்ணிட்டேன். இந்த 0.24 இந்த லெவலில் பை பண்ணி இந்த லெவலில் வந்து இந்த 2 லெவல்லையே வந்து மொத்தமாக செல் பண்ணி முடிச்சிட்டேன். இனி ஒரு கரெக்ஷன் வரும்போது திரும்ப பை பண்ணிக்கணும். அப்படி கரெக்ஷன் வராமல் மேலே போச்சு அப்படின்னா வேறு ஒரு ப்ராஜெக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நான் போயிட்டே இருப்பேன். இந்த மாதிரி தான் இந்த சைக்கிளை நான் வந்து ப்ளே பண்ண போகிறேன். ஒரு காயினை வச்சுக்கிட்டு அப்படியே ஹோல்டு பண்ணிகிட்டு இருந்தாலும் வேலைக்காகாது. நம்மளை மாட்டி விட்டுரும் எங்கேயாவது போய். அதனால் எவ்வளோ தூரத்துக்கு வந்து என்னோடய போர்ட்ஃபோலியோ வந்து நான் ஸ்டேபிளாக வச்சுருக்க முடியுமோ, டாலர் வேல்யூவில் ஸ்டேபிளாக வச்சுருக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து பார்ப்பேன். 2021 ஆல்ட் காயின் சீசனில் நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் நிறைய இருக்குது. முக்கியமாக 2021 நான் மாட்டினதுக்கு ரீசனே வந்து பேராசை தான். இந்த காயின் இவ்வளோ போயிடும், அவ்வளோ தூரத்துக்கு கண்டிப்பாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு செல் பண்ணாமல் பொத்தி பார்த்துட்டு இருந்தேன் ஒவ்வொரு காயின்ஸையாக. அது லாஸ்ட்டில் வந்து டோட்டலாக கீழே கொண்டு விட்டுட்டேன். இந்த சைக்கிளில் பார்த்திங்கன்னா நான் அது எல்லாமே திருத்தி அப்புறம் ட்ரேடிங்கும் நான் கற்றுக்கிட்டேன். நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன் இந்த இடத்துல. அதெல்லாம் வச்சு தான் இப்போது இந்த சைக்கிளை நான் வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். இந்த சைக்கிளில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸும் நான் படித்த ஒரு விஷயங்களும் வந்து எனக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். எத்தீரியம் பிடிசியும் பார்த்திங்கன்னா அப் ட்ரெண்ட் வந்து நல்லா இருக்குது. டெய்லி ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிருக்கோம். ஒரு நல்லா தான் இருக்குது. நிறைய விஷயங்கள் டாமினன்ஸை வச்சு பார்க்கும்போது ஆல்ட் காயின்ஸுக்கு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்குது. என்னால் அதை பார்க்க முடியுது இப்போ வரைக்கும். இப்போது எத்தீரியம் பிடிசியும் பார்த்திங்கன்னா ஓரளவு பிட்காயினுக்கு அதே பேட்டர்ன் மாதிரி தான் இங்கே போயிட்டுருக்கு பாருங்கள். இப்போது எத்தீரியம் பிடிசியும் வந்து இந்த கீழே இருக்க ட்ரெண்ட் லைனே கீழே வந்து ஒரு டெய்லி கேண்டில் க்ளோஸ் வச்சுன்னா நம்ம வந்து டம்ப் ஆகிற மாதிரி எதிர்பார்க்கலாம். சேம் இதே மாதிரி தான் பிடிசியும் இருக்கும் பாருங்கள். இந்த கீழே இருக்க ட்ரெண்ட் லைனே கீழே வந்து ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சுன்னா நம்ம டவுன் சைடு வந்து எதிர்பார்க்க முடியும். ஆனால் இப்போ வரைக்கும் பாசிட்டிவ் சைடு வந்து நம்ம பார்க்கலாம். இதை ரிஜெக்ட் ஆகாத வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, அவ்வளோதான். நம்ம ஓரளவு எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு மார்க்கெட் இருக்க சிச்சுவேஷன் வந்து சொல்லிட்டேன். என்ன நடந்தால் மேலே போகும், என்ன நடந்தால் கீழே போகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இதோட இந்த வீடியோ முடிக்கலாம். நீங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலைன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா எந்த அப்டேட்டாக இருந்தாலும் ஃபஸ்ட் நான் டெலகிராம் சேனலில் தான் அப்டேட் கொடுப்பேன். அதுக்கப்புறமா தான் நான் வீடியோ போடுவேன். அதனால் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, பை.